விஷயமா பார்க்கணும். அப்ப தேமுதிக கேப்டன் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அவங்களால 21 24 பெரிய எழுச்சி பெற முடியல. ஒரு செய்தியை முன்னாள் தந்தி டிவி ரங்கராஜ் பாண்டே வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல தேமுதிக பலத்தை நிரூபிக்க வேண்டியது போராடுது அப்படின்றாரு. நான் உண்மையிலே சொல்றேன், 2026 தேர்தல் ஆளுங்கட்சிக்கும் நேற்று ஆண்ட கட்சிக்கும் தான் மிகப்பெரிய சவாலான தேர்தல். தேமுதிக 2026 2031 பல தேர்தல்களை இன்னும் சந்திக்க தைரியமா, துணிவா, தைரியமா, எழுச்சியோடு இருக்கு. இந்த கட்சியில இன்னும் இளமையோடு இருப்பவர்களும் அறிவோடு இருக்கிறார்கள். முதுமை பெற்ற முதிர்ச்சியின் ஆளுமையோடு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் சந்திக்க தைரியமாக துணிச்சலோடு நிக்குது. காரணம், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன் கூட மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று போராடுவதால் எல்லா தேர்தலையும் சந்திக்க தைரியமா இருக்கிறான். உண்மையில இந்த 2026 தேர்தல் யாருக்கு பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும்னா, இன்னைக்கு திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி அகன்றால் என்ஆர்ஐ ரைடுல இருந்து இவர்களால் வெளியில வர முடியாது. பல கோடி சொத்துக்கள், இன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்று என்ன செய்திருக்கிறோம்னே தெரியாம இந்த ஆட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா பாஜக இந்த ஆட்சி கவிழ்ந்த உடனே மீண்டும் இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பி வேலை செய்யும். அதே போல ஸ்டாலின் தலைமையிலிருந்து ஒதுங்கி உதயநிதி ஸ்டாலின் வரும்போது தலைமையில் இருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர்கள் ஸ்டாலின் பேச்சை கேட்டாங்க. ஆனா உதயநிதி பேச்சை கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. இங்க பெரிய பின்னடைவை சந்திக்கும் திமுக. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக இந்த தேர்தலில் பலம் வாய்ந்த கட்சியா மாறல அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக 2026 பிறகு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைமை ஏற்ற நடத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக இப்பயே செங்கோட்டையன் எடுத்தார் போர்க்கொடி. இந்த பக்கம் சசிகலா, அந்த பக்கம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா ஜெயிக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைமை மாற்று வரும் கண்டிப்பா அதிமுக. அப்ப இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி அரியணையில உட்காரலைன்னா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அடுத்த தேர்தலில் காணாம போற அளவுக்கு கூட இங்க வழி இருக்கு. இதே போல விஜய் இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டி போடணும், இல்லைன்னா மகத்தான கூட்டணியை உருவாக்கி கூட்டணியோட போட்டி போடணும். எப்படி போட்டிட்டாலும் ஒரு சீட்டு 2 சீட்டாவது வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற்றாதான் தாவேகா அடுத்து தொடர்ந்து பயணிக்கும். வாக்குல சரிஞ்சாலோ இல்ல எண்ணிக்கையில வராம இருந்தாலோ மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து இந்த கட்சியோட கூட்டணி வைக்கவோ இந்த பேச்சை கேட்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப தாவேகாக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 2026 தான் இருக்கும். மிச்சபடி சொல்ல போனா வேற யாருமே கிடையாது. நீங்க சொல்லலாம் சீமான, அது 8, 7, 6, 10 இதுக்குள்ளதான் வருமே ஒழிய அது ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கோ ஒரு சொல்லும்படியான கட்சியோ கிடையாது. எங்களை பொறுத்தவரை தாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே அல்லாத கட்சி. இது சும்மா நானும் ரவுடி நானும் பாரு ரவுடி அப்படின்னு வண்டியில ஏற வடிவேல் மணிக்கு தான் சீமான ஒழிய களத்துல நின்று போராடக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் வட மாவட்டத்துல நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக வட மாவட்டங்கள்ல பாமக தன் பலத்தை நிரூபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, 2006 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் பாமக கோட்டையை உடைச்சு ஒரு சீட்டை ஜெயிச்சாரு. ஆனா அவர் ஜெயிக்க வேண்டிய சீட்டு 6 சீட்டு. ஆனால் அங்க இருக்க வன்னியர் சமூகம் முழுவதும் தேமுதிக இன்னைக்கும் செல்வாக்கான பகுதி. ஆனா இன்னைக்கு விஜயம் வர்றதுனால மிக வாக்கு வங்கி சரியும் அப்படின்றதான் அன்புமணி விஜயோட கூட்டணி வச்சு அந்த வாக்குகளை தனக்கான உறுத்தாக்கணுன்றக்காக தான் அன்புமணி தன் தந்தையிட சண்டை போல காட்டிக்கிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த மக்கள் அன்புமணியை ஏற்றுக்கொள்வது போல இல்ல இந்த தேர்தலில். இருந்தாலும் பலத்தை நிரூபித்தால் மட்டும்தான் பாமகவுக்கு நல்ல எதிர்காலம். ஆனால் தேமுதிகவுக்கு அப்படி கிடையாது. எதையும் எதிர்கொள்ள மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல. நேர்மையாக நீதியாக எந்த தேர்தலையும் சந்திக்க தைரியமாக இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் தேர்தலில் பணம் கொடுத்து இலவசங்களை அறிவித்து மக்களை மூல செலவை செய்து ஓட்டு கேட்க அனுப்புவது போல அனுப்புறதுக்கு 1000 பேரை ரெடி பண்ணி இந்த 1000 ஓட்டுகளையும் தன்வசமாக்கி மேலும் வீடுக்கு பணம் கொடுத்து மூக்குத்தி கொடுத்து குத்துவிளக்கு கொடுத்து இப்படித்தான் வாக்கை பெறுகிறார்கள் போல தேமுதிகவை போல எதற்கும் எதையும் கொடுக்காமல் நேர்மையான ஒரு தேர்தலை யாரும் சந்திப்பதே இல்லை. நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு அவங்களே ஜெயிக்க வச்சிருவாங்க, நேற்று ஆண்ட கட்சியோட கூட்டணி வச்சு அவங்களே ஜெயிக்க வச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கிற வழிய தேமுதிகவை போல களத்துல தைரியமா நின்று போராடி வெற்றி பெறுவதற்கு ஒருத்தரும் கிடையாது. ஆக எங்களுக்கு பின்னடைவு கிடையாது. எங்களை நோக்கி இருப்பவர்களுக்கு தான் வருங்காலத்தில் ஒரு அரியாசனமும் கிடைக்கும், அவர்களுக்கு வாழ்வும் கிடைக்கும். தேமுதிக எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் பலம் வாய்ந்த கட்சியாக மாறும். எங்களுக்கு 234 தொகுதியிலும் செல்வாக்கு இருக்கிறது. 234 தொகுதிகளும் எங்களை ஆதரிக்கக்கூடிய பணம் வாங்காமல், ஓட்டுக்கு சோறும் வீரும் வாங்காமல் நேர்மையான அரசியலை எதிர்கொள்பவர்கள், எங்கள் அரசியல் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சாதிக்கும் மதத்திற்கும் மொழிக்கும் பின்னுக்கள் போகாமல் எங்களோடு மதவாத சக்தி இல்லாமல், மொழி இனவாதம் இல்லாமல், சாதி அடிப்படை இல்லாமல் ஒற்றை கருத்தோடு மக்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையோடு எங்களோடு வரக்கூடியவர்கள் தொண்டர்களும் மக்களும் இருக்கும் வரை தேமுதிகவை எந்த கொம்பாதி கொம்பனாலும் வீழ்த்த முடியாது.